ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியே நமக. அனைவருக்கும் வணக்கம். குரோதி வருட சித்திர மாதத்தினுடைய ராசி பலன்கள் அப்படின்ற தலைப்பில் மகர ராசி நேயர்களுக்காக உங்களுடன் இணைந்திருப்பது அருளம்பாடி ஜோதிடர் மீனாட்சி முருகன். இந்த குரோதி வருடம் பிறந்து விட்டது. உங்களுக்கு என்னுடைய அன்பான குரோதி வருட புத்தாண்டு வாழ்த்துக்கள். உங்களுக்கு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துல செவ்வாய் சனி, முயற்சி பராக்கிரமம் சகோதர ஸ்தானம் அப்படின்ற இடத்துல மூன்றாம் இடத்துல புதன் சுக்கிரன் சூரியன் ராகு, சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்துல குரு பகவான், ஒன்பதாம் இடத்துல கேது. இது இப்போ இருக்கிற நிலைமை. ஸோ இதெல்லாம் எப்போ மாறும் அப்படின்னா, புதன் 16ஆம் தேதி என்ன பண்ணுறாருன்னா வக்ர கதியிலிருந்து நிவர்த்தி அடைகிறார். 22/4/2004 அன்று என்ன பண்ணுறாருன்னா செவ்வாய் பகவான் 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சனியோடு பயணித்த அவர் 3ஆம் இடத்துக்கு பயணிக்கிறார். 25/4/2004 என்ன பண்ணுறாருன்னா சுக்கிரன் 3ஆம் இடத்துல 4ஆம் இடத்துக்கு போகிறார். அன்பான குரு பயிற்சி இல்லையா, அஷ்டமார்த்தம குருவாக இருந்தவர் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துக்கு சித்திரை மாதம் 18ஆம் தேதி மே மாதம் 1ஆம் தேதி கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பயணிக்க போகிறார். இதெல்லாம் பார்த்தோம்னா கிரகங்கள் தன்னுடைய வக்ரகதியிலிருந்து 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு போகிறது, 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு போகிறது, 4ல் இருந்த கிரகம் 5ஆம் இடத்துக்கு போகும். அப்போது நீங்கள் ஒரு செவ்வாய் பயிற்சி, புதன் வக்ரகதியிலிருந்து நிவர்த்தி ஆகி 6ஆம் தேதி வாக்கில் அவர் போயிட்டு 4ஆம் இடத்துக்கு போகிறது, சூரிய பகவான் உங்களுடன் இணைந்திருக்கிறார். சித்திரை மாதம் 1ஆம் தேதி 4ஆம் இடத்துல சூரியன் குரு சேர்க்கை. இந்த குருவானவர் மே மாதம் 1ஆம் தேதி சூரிய நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலே பயணிக்கிறார். உங்கள் ராசிக்கு சூரியன் 8ஆம் இடமாக வரார். சூரியனுடைய காலில் 2ஆம் பாதத்தில் குரு பயணிக்கிறார். இந்த குரு யார்? 3க்கும் 12க்கும் உரியவர். விரையாதிபதி அவர் தான். 3ஆம் இடத்துக்கு அதிபதி அவர் தான். 4ஆம் இடத்துல என்ன செய்தார்? 5ஆம் இடத்துக்கு போய் என்ன செய்வார்? அப்போ ஒரு குரு பயிற்சி. இது சனி செவ்வாய் சேர்க்கை குடும்பத்தில் கோலாட்டம் நடத்தியது. இந்த 11ஆம் இடத்தை பாகாதிபதி செவ்வாய் வர்றதுனால குடும்பத்தில் பிரச்சனை, மனை வழி பிரச்சனை, மனை வேலை பிரச்சனை, தனத்தலை பிரச்சனை, பணவரவள பிரச்சனை சந்தித்தோம். அந்த செவ்வாயினுடைய தாக்கத்திலிருந்து நான் எப்போ பிரிய போகிறேன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த 22/4/2024 ஒரு ஃப்ரீ என் மனைவி பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் நல்ல மாதிரியே பேசுகிற மாதிரி ஒரு மனைவிக்குள்ள ஒரு சந்தோஷம். 2ஆம் இடத்துல சனி ஆட்சி, காதலன் காதலி பிரேக்கப் ஆகி ஒன்றாகிறதுக்கான ஒரு காலகட்டம். மாணவர்கள் நல்ல இடத்துல இருந்து நல்ல முயற்சி செய்து நல்ல இடத்துக்கு அடைய போகிற அற்புதமான காலகட்டம். சீனியர் சிட்டிசன்ஸ் முதியவர்கள் வயதானவர்கள் பெரிய ஒரு பிரச்சனையிலிருந்து மாறி ஒரு டிரான்சிட் ஆகும். குடும்ப தலைவர்கள் நோக்காடி வேக்காடி சந்தாடி இப்போ நிறையா சொல்லிகிட்டே போகலாம். மன உளைச்சல் ஆளாகி நிறைய பிரச்சனைகளை சந்தித்தோம் இல்லையா. ஸோ அவங்களுக்கு ஒரு ரிலீஃப். ஸோ சித்திரை மாதம் 18ஆம் தேதி ஒரு நல்ல ஒரு இடத்தை நீங்கள் கண்டுபிடி. பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு குரு போகிறார். ஸோ இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு குரு போய் என்ன பண்ண போகிறார்? சித்திரை மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் இந்த குருவுக்கு வேலை இல்லை. ஏன்னா அவர் மே 1ஆம் தேதி தான் போகிறார். ஆனாலும் கூட ஒரு சுபகிரகம், ஆண்டு கிரகங்கள் அடுத்த வீட்டுக்கு பயிற்சி அடையும் போது ஒரு வருடத்திற்கு, அதாவது வருடக்கூடலாம் ஒரு மாதத்திற்கு முன்னாலே அதனுடைய எஃபெக்ட் நம்மளுக்கு தெரியும். நம்ம நல்லது நடக்க போதா, நல்ல கனவுகள் வருது, நம்மளை படியாக பார்த்தோம் கொஞ்சம் பார்த்து பேசுறது, அப்படி ஒரு அற்புதமான காலகட்டத்தை இப்போ நம்ம சந்திச்சுட்டு இருக்கிறோம். இது சனி செவ்வாய் ஏற்படுத்திய பாதிப்புகள் கொஞ்சம் குறையும். இந்த ராகுனுடைய பிடியில் புதன் சுக்கிரன் உங்களுக்கு 5க்கும் 10க்கும் உரியவர். நல்ல சுபர். அவர் உச்சம் பெற்று ராகுவோடு இருக்கிறார்.
மின்னணு சாதனங்களை கையாளுறதுல உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிறப்பாக இருக்கும். மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம். இந்த ராகு சுக்கிரன் இப்போ சிறுபீட்டில் இருக்கிறவங்க வீட்டு கதவை தட்டி இருக்கும். தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு அற்புதமான காலகட்டமாக இருந்திருக்கு. ஆனால் குடும்பத் தலைவருக்கு சோதனமான காலகட்டமாக இருந்திருக்கு. இதுதான் அந்த ரெண்டு வேலையுமே செய்யும். அப்போ சுபப்பலனை மட்டும் சொல்ல அசுபலனை சொல்லக்கூடாது, ரெண்டையும் கலந்து சொல்ல. அதான வாழ்க்கை. அதான் இந்த கோள்கள் மாதக்கோள் ஆண்டுக்கோள் பிரித்து வச்சிருக்கோம். அப்போது மகர ராசி நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, 2ஆம் இடத்துல சனி ஆட்சியாக இருக்கிறது. தலைப்பிரச்சனையில் கொஞ்சம் முன்னேற்பின இருந்தாலும் வாழ்க்கையை ஓட்டிக்கலாம். ஏன் அப்படின்னா, இந்த 2.5 ஆண்டுகள் சென்ற 2.5 ஆண்டுகளில் ஜென்ம சனியாக இருந்து 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்று பாத சனியாக போகிறார். மங்கு சனி, பொங்கு சனி, மரண சனின்னு சொல்கிறான். எத்தனை சனிகள் பாருங்க அவருக்கு. கருமத்தை சொல்கிறவர். நம்ம என்ன கருமம், நம்ம என்ன விதைச்சுமோ அதை முளைச்சி அதனுடைய அறுவடை பண்ணணும் போன 2 வருஷத்தில். இந்த சமுதாயத்தில் இந்த பணத்துடைய மதிப்பை தெரிந்து கொண்டீர்கள். உங்களை ஏமாத்தம் யாரும் உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் சொல்லுவீங்க. இப்போ 2.5 ஆண்டுகள் சென்ற 2.5 ஆண்டுகள்லாம் சனி பேர் ஜென்ம சனியாக இருக்கும்போது வாங்கிய கடனுக்கு வட்டி கட்டிக்கிட்டு இருக்கிறோம். அந்த கடனை ரிலீஃபாக பார்த்துட்டு இருக்கிறோம். அது வீடு வழியாக இருக்கட்டும், கடன் வழியாக இருக்கட்டும், மனை வழியாக இருக்கட்டும், குழந்தை வழியாக இருக்கட்டும், குழந்தைகள் படிப்புகள் ஆகட்டும், என்னென்ன செலவு பண்ணியிருப்போம். ஸோ அந்த கடன் அடைவதற்கு என்ன நிவர்த்தி? என் கடன் எப்போ அடையும்? அதற்கான தேடல்களை தேடிக்கொண்டிருக்கு தான் மகர ராசி. 7.5 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் கழிச்சாச்சு. 6 ஆண்டுகள் உடைச்சிங்களா, இன்னும் 1.5 ஆண்டுகள் தான், அதிகமாலாம் இல்லை. இன்னைக்கு சனி பகவான் ராகு நட்சத்திரத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். உங்கள் பட்ஜெட்டில் ராகு எங்கே இருக்காருன்னு பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி பலனுக்கு உங்களுக்கு அள்ளி கொடுக்க தயாராக இருக்கிறார். என்னுடைய கடன் அடைஞ்சிருமா, என்னுடைய வாழ்க்கை வந்துடுமா, பிரிந்து சேர்ந்த மனைவி வந்து விடுவாளா, என் குழந்தை இந்த பள்ளி படிப்பை முடித்து விடுமா, 1000 கேள்விகளுடன் உறங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் தான் மகராசி நேயர்கள். அதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம். கோயிலெல்லாம் பிச்சுட்டு கொட்டுறதுலாம் வாய்ப்பு இல்லை. கடன் கொடுத்து விடுவதற்கான வாய்ப்பும் இல்லை. பேங்க்கில் வாங்கிறதா பேங்க்கை நோட்டீஸ் விடாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இல்லை. ஏதோ ஒரு அல்லல்படுகிறோம். அல்லலப்பட்ட வரையில் ரிஜிஸ்டரமாக என்ன பண்ணலாம், ரிஜிஸ்டர் என்ன பண்ணலாம்? கோயில் குளங்கள் செல்வது, நிறைய தானங்கள் தர்மங்கள் செய்வது, காலங்களுக்கு அன்னமிடுவது, ஊனமுற்றவர்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு உதவி செய்கிறோமோ அதோட 10 மணி நட்டமே வரும். ஏன்னா அந்த மகரமும் கும்பமும் சனியினுடைய ஆதிக்கம் பெற்றது. சனியினுடைய ஒரு எந்த விதமான தொடர்பு இல்லாமல் ஒரு அங்கத்திலே ஊனம் ஏற்படாது. அப்படி அங்கங்கள் ஊனப்பட்டவர்களுக்கு தான் மகர ராசியும் கும்பராசியும் வாரி வழங்க வேண்டும். நாம் சாப்பிட சாப்பாடு கூட மடித்து வச்சு அவங்களுக்கு கொடுத்தா கூட அது ஒரு புண்ணியமாக வரும். காகங்களுக்கு அன்னமிட வேண்டும். பித்ரு சாபங்கள் இருந்தால் அதை நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும். ஹோமங்கள் செய்ய வேண்டும். 5 ஆண்டுகளாக நான் பட்ட கடன் என்ன? நான் குடும்பத் தலைவர், எல்லா வழியும் லாக் ஆகிட்டேன். கண்டிப்பலைசேஷன் உண்டு. எங்கேயாவது சரி ஒன்றும் பண்ண முடியாது. சாவறதுலாம் வாய்ப்பே கிடையாது. அதுக்கு மேலே ஒரு பெரிய இதில் இருந்து தான் வெளியே வந்திருக்கிறோம். மன உளைச்சலாக தான் வெளியே வந்திருக்கிறோம். இந்த 7.5 ஆண்டுகளில் இந்த சமுதாயம் நமக்கு என்ன செய்கிறது, என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று அந்த கால கண்ணாடி மாரி படம் பிடிச்சிட்டு இருக்கிறோம். நம்ம ஒரு அமௌண்ட் கொடுத்தா அது என்ன பண்ணலாங்கிறத தெளிவாக சொல்லிடுவாங்க. எனக்கு ஏழசனை நடந்தது, எனக்கு ஒன்றுமே நான் ஹாப்பியாக இருக்கிறேன்னா அவன் இறக்க போகிறான்னு அர்த்தம். அதான் உண்மை. எனக்கு ஏழசனையாக நடக்குது, நான் பல கஷ்டத்தை அனுப்பிக்கிறேன். ஆமாம், அனுபவிச்சு தான் ஆகணும். அப்போது இந்த ஏழசனையிலிருந்து நான் பிடிபடணும், நான் வெளியே வரணும், நான் தாக்கத்திலிருந்தே கொஞ்சம் தணிக்கணும் அப்படின்னா தானங்கள் செய்வது, ஆலயம் செல்வது, தீபம் ஏற்றுவது, முன்னோர்களை வணங்குவது, பித்ரு சாப்பிட்றதுலேருந்து வெளியே வருவது, ஏழை மக்களுக்கு அன்னதானம் செய்வது, முடிந்த அன்னதானம் செய்வது, கடன் வாங்காத அன்னதானம் செய்வது, ஏதோ ஒரு நல்லது நடக்கும். மகரமும் கும்பமும் எதை விதைக்கிறதோ அதான் முளைக்கும். அதனால தான் மகர கும்பத்தில் பிறந்தவர்கள் சனியினுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள் ஒரு நிதர்சனமாக தான் இருப்பாங்க. அவங்களை பார்த்தாலே ஒரு வித்தியாசமாக தான் இருக்கும். காலபுருஷ தத்துவத்துக்கு 9ஆம் இடமா வரும் மகரம், 10ஆம் இடமா வரும் சனி பகவான். அதான் கர்ம காரகன் என்று சொல்றான். எல்லா ஜாதகம் எல்லாருடைய ராசிக்கும் சனி தொடர்பு என்று உரணவாசியா, அதாவது சனி ஈஸ்வரன் சொல்லி பட்டம் கொடுத்து வச்சிருக்கான். அப்போ ஜென்ம சனியாக இருந்து நம்ம என்ன கஷ்டப்பட்டோமோ, என்ன கடன் வாங்கினோமோ அதிலிருந்து கண்டிப்பாக ஒரு விடுதலை மெதுவாக தான் கிடைக்கும். இப்போல்லாம் கிடைக்கலாம் வாய்ப்பு இல்லை. அது வரைக்கும் என்ன செய்வதுன்னா காலம் பதில் சொல்லும், பட்ட கஷ்டம் பதில் சொல்லும். ஜென்ம சனியாக இருக்கும்போது வாங்கின கடனத்துக்கு குடும்ப சனியாக இருக்கும்போது நிறைய விஷயங்களை கொண்டு வரும்.
நிதானமாக இருக்கணும். மன உளைச்சல் வரும், மனைவி கருத்து வேறுபாடு வரும், அதிலிருந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் ஆகணும். சொந்தங்களால் வெறுக்கப்பட்டோம், கடன்காரெல்லாம் அவமதிக்கப்பட்டோம். இதுக்கெல்லாம் அற்புதமான காலகட்டம் வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே என்னுடைய மகர ராசி நேயர்களே, உங்களுடைய மனதையும் உங்களுடைய சொந்தங்கள், உங்களுடைய பெற்றோர்கள் ஆதரியுங்கள், தானம் செய்யுங்கள், சிறப்புடன் வாழுங்கள். மீண்டும் வைகாசி மாத பலன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.